நாங்கள் அன்றைக்கு புதிய சட்டத்தை ஆரம்பிக்கிறதாக போன கிளாஸ்ல பேசினோம். இந்த சட்டம் வந்து குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய எல்லாம் ஓதுகின்ற சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய சட்டம். அல்லாஹ்வுடைய சரி எல்லாம் என்ற அந்த எழுத்து வருகின்ற சந்தர்ப்பம் அல்லது அல்லாஹ்வுடைய எல்லாம் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய எல்லாம் வந்து அஹ், ரெண்டு வகையில அந்த சட்டத்தை நாங்க பார்த்துக்கிறோம். ரெண்டு வகையில இந்த சட்டத்தை நாங்க பார்க்கறதுக்கு இருக்கிறோம். ஒன்று வல்லினமாக ஓதக்கூடியது, இரண்டாவது மெல்லினமாக ஓதக்கூடியது. வல்லினம் மெல்லினம் என்ற சொற்கள் ஆல்ரெடி எங்களுக்கு முன்னாடி வந்த இடங்கள்ல வந்துக்குது. இந்த அல்லாஹ் என்ற சொல்ல குர்ஆன்ல நாங்க பார்த்தோம் என்றால் ரெண்டு விதமா இருக்கும். சில போது அல்லாஹும்ம என்று சில இடங்கள்ல வரும், இன்னும் சில இடங்கள்ல அல்லாஹ் என்றும் வரும். இந்த ரெண்டு சொற்களும் இந்த சட்டத்துக்குள்ளால முழுமையாக உள்ளடங்கக்கூடியது. சரி இந்த அல்லாஹுடைய லாம் என்றா என்ன, எந்த இடத்தை நாங்க அல்லாஹுடைய லாம் என்று சொல்றது என்றால், இந்த இடையில வரக்கூடிய இந்த லாமைத்தான் நாங்க அல்லாஹுடைய லாமாக அடையாளப்படுத்துவோம். முன்னால வாரது இந்த லாம் சும்மா வளமையா நாங்க யூஸ் பண்ற லாம் தான். இது யூஸ் பண்ணக்கூடிய சரி வளமையான அலிஃப் தான். இது ரெண்டும் அந்த வகையில் தான் இருக்கும். இந்த இடைப்பட்ட பகுதியை தான் அல்லாஹுடைய லாமாக நாங்க அடையாளப்படுத்துவோம். இது அடுத்த முக்கியமான பகுதி. சரி வல்லினமாக ஓதக்கூடிய சந்தர்ப்பங்கள் பாருங்க. முதலாவது சந்தர்ப்பம் அந்த அல்லாஹ், அல்லாஹும்ம என்ற சொற்களுக்கு, அப்ப இந்த சொல்லுக்கு முன்னால உள்ள எழுத்து என்று சொன்னாலே இந்த சொல் எது? இந்த சேர்ந்து வரக்கூடிய சொல் தான் அல்லாஹ் நடு. அல்லாஹ் முன்னால வாரி ஒன்று லாமுக்கு வரலாம். லாமுக்கு கொண்டும் இல்லையா முன்னுக்கு அலிப்பு பார்க்கணும். அலிப்பு கொண்டும் இல்லையா அதுக்கு முன்னுக்கு வர எழுத்து தான் இப்படி நாங்க பார்த்து கொண்டு போவோம். அப்ப இந்த அல்லாஹ் சரி உம்ம அல்லது அல்லாஹ் என்ற அந்த சொற்களுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஃபத்ஹத்துன் வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்க வல்லினமாக ஓதுவோம். அதே போல லம்மத்துன் வருகின்ற சந்தர்ப்பத்தில் வல்லினமாக ஓதுவோம். அதே போல ரால படிச்சது போலதான் சொல்லுக்கு முன்னால அல்லாஹ் அல்லாஹும் என்ற சொற்களுக்கு முன்னால் உள்ள எழுத்து சுக்கூன் பெற்று வந்து அதுக்கு முன்னால உள்ள எழுத்து ஃபத்ஹத்துன் பெற்று வாரது. திருப்பி அதே போல லம்மத்துன் பெற்று வாரது. சரி ராவ படிச்ச அதே சிஸ்டத்துல நீங்க அல்லாஹுடைய சட்டத்தையும் பார்க்கலாம். ஆனால் உச்சரிப்பு தான் இங்க வித்தியாசமாக போகுது. மெல்லினமாக ஓதுறதும் ராவ போலேதான் இங்கேயும் கஸ்ரத்தினுடைய கான்செப்ட் முழுமையாக மெல்லினமாக ஓதுகின்ற பகுதிக்குள்ளால வரும். அல்லாஹுடைய எழுத்துக்கு, அல்லாஹ் என்ற சொல்லுக்கு முன்னால கஸ்ரத்துன்னு வாரது. அல்லாஹ் அல்லாஹும் என்ற சொற்களுக்கு முன்னால் உள்ள எழுத்து சுக்கூன் பெற்று அதற்கு முன்னுள்ள எழுத்து கஸ்ரத்துன் பெற்று வாரது என்ற விஷயம். ரைட். இப்ப நாங்க இதுல சரி ம், அஹ், எப்படி நாங்க இதுவரைக்கும் வசனங்களை பயிற்சிகளை படிச்சு வந்திருக்கிறோமோ அந்த ஒழுங்குல தான் அங்க வருவோம். இது உங்களோட சட்ட பகுதியில ஒரு இறுதி தகுதிவாயில் கிட்ட உள்ள பகுதி. அதாவது இந்த பகுதியோட உங்களுக்கு குர்ஆன் சிஸ்டத்துக்கு ஓதுறதுக்கு போக முடியுமான சட்டம். அப்ப இதுல சரி நீங்க பிராக்டிஸ் பண்ற நேரம் கட்டாயம் இதுக்கு முன்னால படிச்ச எல்லா விதயங்களையும் பார்த்து நாங்க பிராக்டிஸ் பண்ணணும். Right. இப்ப இதுல சரி பாருங்க, அல்லாஹுடைய எல்லாம் வந்துக்குது. அதுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு என்ன இருக்குது? ஃபத்ஹத்துன் ஃபத்ஹத்துன் நிக்குது. ஆனா ஃபத்ஹத்துன் நிக்குது அதுக்கு முன்னால இருக்கிற ம், சொல்லுல கடைசி எழுத்து. ஆமா அலிஃபுக்கு ஒண்ணும் இல்லை, அந்த லாமுக்கு ஒண்ணும் இல்லை. ஆகவே முன்னாடி ஈக்கிற எழுத்துக்கு நாங்க பார்த்துட்டு போதான் இல்ல சரி ஒன்றும் இல்லை எனவே எப்படி ஓதுறேன்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்க தேவையில்லை. அதுக்கு முன்னால் இருக்கிற எழுத்து நோக்கி நாங்க போனா சரி. சரி இதுல உச்சரிப்பு எப்படி சரி என்றால், லாட சவுண்ட் படிச்சுமே, லா, லான்னு ம், படி. அந்த அல்லாஹ் உச்சரிப்பு லா, அல்லாஹ் ரதியல்லாஹு நேரடியாக வானத்தை நோக்கி தூக்குவோம். சரி பிஸ்மில்லா ஓதுங்க பாப்போம். بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه வரது பெலகதி இல்ல, ذلك வரடு வராது. ورضوا எஸ், வரது அன், வரது அன். ورضوا عنه رضي الله عنهم ورضوا عنه வர ர ذلك என்று வரையில, அது வரன்னு தான் வருது. ரதிய ورضوا ரா வ ரெண்டு ரா ஒரே மாதிரி வரணும். ரதியல்லாஹு அதுவும் ரா, வரதுவான் அதுவும் ரா. رضي رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه خشية رب، ஷீன் சவுண்ட் வரணும். خشي خشي ربه
திருப்பி வந்து ر- رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه ஜோதி பாபு. قل هو الله أحد قل هو الله أحد. قل قل هو هو الله الله أحد. قل هو الله குல்ஹு. أحد குல்ஹு என்கிறது பிள்ளை. குல்லுஹு அந்த லாமோட ஹாவை சேர்க்கிறது பிள்ளை. قل هو எஸ். الله أحد பாருங்க. குல் ஹுவல்லாஹு. குல் ஹுவல்லாஹு. நான் ஒரு இடத்தை பார்த்துக்கோங்க. குல் ஹுவல் லாமுக்கு هو இல் என்ற உச்சரிப்பை கொடுத்துட்டு தான் ஹூவை நாங்க புதிதாக ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப அது லாமோட ஹா பேத்திட்டு ஒரு காலமும் சேராது. குல் سر ஹுவல்லாஹு. குல் ஹுவல்லாஹு. வல்லாஹு வா அல்ல வ. குல் ஹுவல்லாஹு. قل هو الله أحد அஹது அல்ல, அந்த ஹ சவுண்ட் வரணும். أحد ஆ அஹது படிச்சாச்சு. قل هو الله குல்ஹு أحد அந்த 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 குல்ஹு என்கிறது பிள்ளை. லாமோட ஹா சேருது. قل هو ஆ الله குல் أحد ஹுவல்லா. அதுக்கு மிச்சம் டைம் எடுக்கல. குல் என்று ஓதி நின்றுட்டு திருப்பி ஹக்கு வாரல. பட் ஓதுகின்ற சந்தர்ப்பத்திலேயே அதனுடைய கெப்பை நாங்கள் எடுத்து ஓதணும். குல் ஹுவல்லாஹு அஹது. قل هو الله أحد அஹது. அஹது. أحد أحد ஆ قل هو பல الله மாதிரி. أحد குல் ஹு. قل هو குல் ஹு. قل هو قل هو الله أحد ஆ குல்லுஹு. குல்லுஹு என்று ஓதுறல்ல, மாற்றிக்கொள்ளணும். குல் ஹுவல்லாஹு. குல் ஹுவல்லாஹு. விளங்கி தானே ரெண்டாவது. قل آه. آه. رسول من الله يتلو صحفا مطهرة சுஹூஃபம் அல்ல, சுஹுஃபம் صحفا முطهرة. صحفا ஃபம் அல்ல. رد சுஹுஃபம். சுஹுஃபம் صحفا முطهرة. صحفا مطهرة திருப்பி வருங்க. رسول من الله يتلو صحفا مطهرة குட். மூணாவது. رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه திருப்பி வருங்க. رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه திருப்பி வருங்க பிள்ளை. رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه வெரி குட். நாலாவது. ألم يعلم بأن الله يرى ألم يعلم. ألم ألم يعلم. ألم يعلم بأن الله يرى ஐந்தாவது. أليس الله بأحكم الحاكمين அஹ்கமில் அந்த காஃபையும் சின்ன காஃபுக்கு எடுத்துங்க. அஹ்கமில். أحكم أحكم ألا أليس الله بأحكمل. أليس الله بأحكم الحاكمين திருப்பி வருங்க. أليس الله بأحكم الحاكمين மீட்டு வருங்க. ஹாகிமீன். أليس الله بأحكم الحاكمين ஆறாவது.
وأنا ம், ம். لا إلا الله ظننا وأنا ظننا أن لن نعزز ألن أن وأنا ظننا أن لن نعجز الله في نعجز الله في م- م- م. وأن وأنا ظننا أن لن نعجز الله في الأرض ولن نعزز الله هز هرب وأنا ظننا أن لن نعجز الله في الأرض ولن نعجزه هربا ம், ம். நல்லா இல்ல இந்த வசனம் ரெடி ஆகிடுவாங்க ரெடி ஆகிடுவாங்க கொஞ்சம் தடுமா தம்பி ஆனால் எல்லாம் புதிய வசனம் இது பின்னால் வர எல்லாம் புதிய வசனமா தான் ஆகிமா இது வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சோம்னா சரி 30 ஜூஸு உள்ள அம்மா ஜூஸுக்குள்ளே சுற்றி 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 உங்களோட ப்ராக்டிஸை பார்த்தோம் இப்போ கொஞ்சம் நீங்கள் பெரிய ஆளுன்ற வகையில் பழங்களை படிச்சுக்கிறீங்க விளங்கிக்கிறன்ற வகையில் குர்ஆனுடைய ஏனைய வசனங்களை நோக்கி நாங்கள் கொஞ்சம் வர வேண்டியது சரி வசனங்களையும் பார்க்க வேண்டியது இன்ஷா அல்லாஹ் வருட வசனங்களை பார்ப்போம் இன்ஷா ரெடி ஆகிட்டு வாங்க சரி ஜக்கல்லாஹ்